இந்த அளவுக்கு ரொம்ப மோசமானவனா வந்து இந்த தினேஷ் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே வந்து இப்போ நம்ம ஆஹ், மயில் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதாவது மயில் என்ன நினைச்சாங்க, ஒரு பையனை வந்து லவ் பண்றோம், அந்த பையன் கூட சந்தோஷமா ஹாப்பியா வந்து வாழ போறோம், இதுக்கப்புறம் வந்து நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அதுவும் இல்லாம வந்து நம்மளோட வாழ்க்கை இனிமே ரொம்ப சந்தோஷமா போக போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சாங்க. ஆனா உண்மையிலேயே இந்த தினேஷை லவ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த தினேஷ் இருந்துட்டு ஏற்கனவே வந்து மைண்ட் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுவும் இல்லாம அவனோட முக்கிய பிளான் என்ன, இந்த நகையை முதல்ல வந்து மயிலுகிட்ட இருந்து வாங்கிட்டு அடுத்ததா வந்து மயிலு வந்து தேவைன்ற அளவுக்கு வந்து அனுபவிச்சுக்கிட்டு அடுத்ததா கொண்டு போய் வந்து வித்தரணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு மோட்டிவ்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருச்சு. அதுவும் இல்லாம இப்போ மயிலுக்கு தெரிஞ்சா போதும் எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஆனா அடுத்தடுத்து மயிலுக்கு இப்படி எல்லாம் ஒரு ஆபத்து வரணுமா, இப்படி எல்லாம் வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி எல்லாருமே வந்து வேண்டிக்கிறாங்க. ஏன்னா உண்மையிலேயே மயில் வந்து ஒரு அப்பாவி பொண்ணு. அதுவும் இல்லாம இந்த தினேஷ் தான் மைண்ட் வாஷ் பண்ணி 1,00,000 திருட வச்சான், அடுத்ததா வந்து தன்னோட அண்ணியோட நகையை வந்து திருட வச்சான் இப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து நடந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து மயில் இருந்துட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்த்திருந்தாங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. அடுத்தடுத்து எல்லாமே நல்லபடியா நடந்திருக்கும். அதாவது நம்ம மயில் வந்து, அதாவது மல்லி வந்து கண்டிப்பா மயிலுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனா இப்படி சிக்கி சீரழியறதுக்காக வந்து மல்லி அவ்வளோ பொத்தி பொத்தி வளர்த்தாங்க சின்ன வயசுல இருந்து. எந்த அளவுக்கு வளர்த்தாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் நல்லா தெரியும். அதே மாதிரி இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் தினேஷோட சுயரூபம் வெளியே வர ஆரம்பிக்குது. முதல்ல நகையை வாங்கணும், நகையை வந்து வாங்கிட்டாங்க. அதுவும் இல்லாம மயில் வந்து அந்த ஒரு நேரத்துல ரொம்ப கேள்வி கேட்கறாங்க, எதுக்காக, ஏன் இப்படி, எதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி. ஆனா கடைசியில வந்து நம்ம இதை நம்பிதான் இப்ப வெளியே வந்திருக்கோம், இதை வச்சுதான் நம்ம அடுத்தது பெரிய ஆளாக போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆனா மயில் வந்துட்டு இது என்னோட அண்ணியோட நகை, நம்ம வந்து நிறைய பணம் சம்பாதிச்சு அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்து நம்ம கொடுக்கணும், அதுவும் இல்லாம இந்த நகையை நம்ம விற்க வேணாம், இது இருக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 பவுன் இருக்கும், அப்படி இருக்கும்போது இந்த நகையை வச்சாலே வந்து போதும், நமக்கு ஒரு 2 லட்ச ரூபாய் இருந்தாலே போதாதான், 3 லட்ச ரூபாய் இல்ல ஒரு 4 லட்ச ரூபாய் இருந்தாலே போதும், அதனால வச்சாலே எல்லாமே சரியா போகும், நீ வச்சுட்டு வந்துட்டு தினேஷ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆனா தினேஷ் வைக்கிறதுக்கு அதை வந்து எடுத்துட்டு வர சொன்னா, வித்து அவன் வாயில போட்டுக்கிறது தான் அவன் வந்து எடுத்துட்டு வர சொன்னான். அதே மாதிரி இப்போ மயில் வந்து சரி ஓகே இந்த ஒரு விஷயத்துல வந்து விட்டுறாங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே வந்து இவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி தினேஷ் வந்து கேட்கிறான். ஆனா மயில் அதுக்கு வந்து சுத்தமா ஒத்துக்கிறதே கிடையாது. ஆனா கடைசியில இந்த தினேஷ் வந்து தினேஷ் தினேஷ் மட்டும் அனுபவிச்சா பரவாயில்ல, இங்க வந்து அவன் ஃப்ரெண்டு இன்னும் வந்து ஒரு 2 3 பேர் இவங்க எல்லாருமா வந்து சேர்ந்துக்கிட்டு உண்மையிலேயே மயில் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது வந்து உண்மையிலே ரொம்ப ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஆனா அதே சமயத்துல வந்து இப்போ மயிலு வந்து எப்படியாச்சும் வந்து இங்கிருந்து உடனடியா நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணியே ஆகணும், 2 நாள் தான் டைம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இப்போ எப்படி இவளை வந்து நம்ம வழிக்கு கொண்டு வர்றது, நம்ம வழிக்கு கொண்டு வந்தாதானே வந்து நம்ம இது பண்ண முடியும் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது, டேய் மச்சான் எல்லாத்துக்கும் என்கிட்ட கைவசம் இருக்கு, நீ எதுக்காக கவலைப்படுற, நான் இருக்கிற வரைக்கும் வந்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கடைசியில இந்த தினேஷ் இருந்துட்டு ஏதோ ஒரு மாத்திரையை வந்து எடுத்து காட்டுறான், ஏதோ போதை மாத்திரை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி மயக்க மாத்திரைன்னு சொல்லிட்டு இப்போ அதை கலந்து கொடுத்துதான் மயிலு வந்து இவங்க இது பண்றதுக்கு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்தடுத்து என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம அப்படியே திருன்னு வந்து முழிச்சுட்டு இருக்காங்க. இப்போ மயிலு வந்து இந்த தினேஷோட பேச்சுல மயங்கி கடைசியில இப்படி வலிக்கு விழுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்தடுத்து எல்லாமே ரொம்ப மோசமா வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம இப்போ மயிலுவை காப்பாத்த போறது யாரு, மயிலுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது, மயில் வந்து நல்லா இருக்கணும், என்னதான் வந்து நகையை திருடிட்டு வந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி, மல்லியோட தங்கச்சின்னா எந்த ஒரு தப்பு தண்டை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ மயிலை வந்து காப்பாத்துறதுக்காக எல்லாருமே வேண்டாங்க. ஆனா கடைசியில விஜயும் மல்லி இவங்க எல்லாருமே வரப்போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மயிலுக்கும் தெரியாது, இன்னும் மற்றவங்களுக்கும் தெரியாது. இப்படி பல விஷயங்கள் வந்து இருக்கு. ஏன்னா மல்லி வந்து, அதாவது அந்த நகையை வந்து காணாம போயிடுச்சு, உண்மையான நகை இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து இப்ப காணாம போயிட்டான்னு சொல்லிட்டு இப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சு கடைசியில இப்போ மயிலுவை தேடி வந்து போறாங்க. அதுக்கப்புறம் தான் தினேஷ் கிட்ட வந்து நிப்பாங்க. அதாவது முதல்ல போனை வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணுவாங்க, அது கடைசியில பார்த்தா ஒரு போன் கடையில இருக்கும். அடுத்ததான் வந்து எப்படா மயிலுவை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா ஏற்கனவே வந்து
நிறைய விஷயங்கள் வந்து இவங்களுக்கு தெரியும். அதாவது நாகுக்கு வந்து தெரியும். அதாவது லவ் பண்ணும்போதே வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி அவன்லாம் நல்லவன் கிடையாது, அதுவும் இல்லாம இந்த மாதிரி லவ்லாம் பண்ணாத, யாருக்கிட்ட பேசுற என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அப்போவே வந்து கொஞ்சம் சுதாரிச்சிருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதே மாதிரி மயிலோட கதை முடிய போகுது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஆனா கடைசியில விஜய், மல்லி இவங்க எல்லாருமே மாஸ் என்ட்ரி கொடுத்து இப்போ நம்ம மயிலு வந்து காப்பாத்த போறாங்க. இப்படிப்பட்ட சூப்பரான ஒரு விஷயங்கள் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.